பார்ட்ஸ் வாங்க இப்போ போய் இன்ஸ்டால் பண்ணலாம். வண்டியை போய் பார்க்கலாம் வாங்க. என் நேம் கலைச்செல்வன். நம்ம மேலே பார்த்தோம்ல ஐரேசருடைய பிராண்டிங் வந்து கிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான இது பார்த்தோம்ல, அதுக்கான டேங்க்ஸ் தான் இங்கே அவைலபிள் இருக்குது. நம்ம இப்போ அதனுடைய டேங்க்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வேரியண்ட் ஆஃப் டேங்க்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு வெஹிக்கிளுக்கும் இது எல்லாமே என்னென்னாக்கா ஐகேட்டுடைய அப்ரூவல் டேங்க்கு. ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைனில் வர்றதுனால ஆன்லைனுடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான், ஐகேட்டுடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் இந்த டேங்க்கை நம்ம வித் பேப்பரோட என்டாஸ்மெண்ட் பண்ண முடியும். அப்போ என்னன்னாக்கா இது வந்து ஒரு வெஹிக்கிளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் சிலிண்டருடைய சைஸ் கெப்பாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 60 டேங்க்கு இதுக்கு வந்து அப்ரூவ்டுக்கான இதே வந்து ஒரு எஸ்ப்ரெஸோ ஒரு அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 54. ஸோ இதனுடைய டேங்க்கு கெப்பாசிட்டி, ஏன்னா வெஹிக்கிளுடைய பூட் பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிட்டிங்ஸ் போட்டால் மட்டும்தான் அப்போது அதனுடைய அப்ரூவ்டு இருக்கும். அப்படின்றதுனால இது என்னன்னாக்கா ஐகேட்டுடைய அப்ரூவ்டு. இதே நம்ம ஒரு ஈக்கோ அந்த மாதிரி வேரியன்டடுக்கு போகணுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 64. ஸோ 64 ஈக்கோலாம் என்னென்னா கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள். ஸோ லோடுலாம் ஏதாவது யூஸ் பண்ணும்போதுனாக்கா நிறைய உங்களுக்கு வந்து லாங் போகும். அதனால் என்னென்னா இந்த 64 டேங்க் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இப்போ அடுத்து எப்படின்னாக்கா நம்ம அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல ஒரு ஆட்டோமேட்டிக் கிளான்ஸ் ஆக்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அப்போ அந்த கிளான்ஸ் ஆக்கி எந்தெந்த பார்ட்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னென்னா நம்ம அந்த 60 டேங்க்கு அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல ஆட்டோமேட்டிக் கிளான்ஸ் ஆகி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ அதை 1 by 1 நம்ம எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதை இப்போ பார்ப்போம். ஏன்னா இப்போ சிலிண்டரை வந்து எப்படி சிலிண்டர் வால்வை இப்போ நம்ம டைட் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு நான் வந்து நேரடியாகவே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம ஓனாக மேக் பண்ணது. ஏன்னா ஒரு சிலிண்டர் டைட் பண்ணோம்னாக்கா ஒரு 2 நம்பர் இருந்தால் தான் டைட் பண்ண முடியும். ப்ளஸ் என்னன்னாக்கா இதனுடைய சிலிண்டரு ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்னா ஒரு இதனுடைய வால்வு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பிராஸு. இதில் ஒரு த்ரெட்டட் இருக்கும். இந்த த்ரெட்டட் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்னன்னாக்கா இதனுடைய லீக்கேஜ் ஆகும். ப்ளஸ் வந்து இது மாற்றணும் அப்படின்னாக்கா திரும்பவும் என்னென்னா நம்ம ஒரு ஃபுல் செட் ஆஃப் கிட்டோடு தான் இது வந்து வரும். அதனால் இது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம டைட் பண்ணும்போது என்னன்னாக்கா இது ஸ்லிப்போ ஆகக்கூடாது அப்படின்றதுனால இதை வந்து ஒரு ஆங்கிளோடு ஃபிக்ஸ் பண்ணி இதை டைட் பண்ணி எப்படி நம்ம இதை டைட் பண்ணுறோம் அப்படின்றத இப்போது பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஏன்னா இப்படி டைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த எட்ஜஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்டுனுடைய இது வந்து ஏதாவது லைட்டாக கிராக் ஆனாலும் என்னன்னாக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 210 அபோவ் பார் ப்ரெஷரில் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து இதில் சர்க்குலேட் ஆகும். ஜஸ்ட் இது டேமேஜ் ஆனாலும் இதில் என்னென்னா கேஸு ஃபுல்லாகவே லீக்கேஜ் ஆகும். அப்போ ஜஸ்ட் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா இது என்னன்னாக்கா எல்லாமே ஆன்லைன்னும் போது ஒரு பாக்ஸுடைய கிட்டில் ஒரு பீசஸ் தான் இது அவைலபிள் இருக்கும். நம்ம என்டாஸ்மெண்ட் பண்ணும்போது இதனுடைய சீரியல் நம்பரும் அதில் இன்க்ளூடிங் மென்ஷன் ஆகும். அப்போ சப்போஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம டோட்டலாகவே இதுக்கான கிட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் என்னன்னாக்கா இதை கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறோம். டைட் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இதுதான் நம்ம சொன்ன ஆட்டோமேட்டிக் கிளான்ஸாக பாருங்கள். ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தாங்க இந்த காடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்டிங் பண்ணோம்னாக்கா வெஹிக்கிள் வந்து சடன்லி ஆஃப் ஆகும். இது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளான்ஸாக யாருமே ஃபிட்டட் பண்ணாக்கா ஃபால்ட் வருது அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த வண்டிக்கு தான் ஃபிட்டட் பண்ணி ஒரு 1000 கிலோமீட்டரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இதை கம்ப்ளீட்டடாக வந்து சக்ஸஸ் பண்ணி நம்ம இப்போ காட்ட போகிறோம். இப்போ பார்த்துங்க, ஏன்னா நம்ம மறைச்சி சொல்லலை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு உங்களுக்கு கீர் ஷிஃப்டிங்கோடவே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வண்டியோட பார்த்துங்க. நம்ம எப்படி இப்போ ஒரு பார்ட்ஸாக எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளான்ஸாக தான் நம்ம வந்து ஃபிட்டடை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து டெக்னீஷியன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி ஃபிட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஒரு பார்ட்ஸாக எடுத்து காமிப்பேன். அது ஒரு பார்ட்ஸும் நம்ம எந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம், அது எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தேன்ல ஃபில்லிங் வால்வுன்னு, இதை வழியாக தான் நம்ம என்னன்னாக்கா கேஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதை வந்து எந்த இடத்துல இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம், எப்படி பண்ணுறாங்கன்றதை இப்போ ஜஸ்ட் இப்போ பார்க்கலாம்.
இன்ஜெக்டரை லாக் பண்ணி நம்மளுக்கு வந்து கேஸை வந்து ஃபில் பண்ணி நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் ரன் ஆகுறதுக்கான இது கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ரெடியூசர் பார்ட்டு, அதான் நம்ம வெஹிக்கிளோடைய ஆர்ச்சுன்னு ஒன்று சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி அதோடைய பார்ட்டை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்து இதுதான் அந்த வெஹிக்கிளுக்கான ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் ப்ரெஷரை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு எப்போவுமே ப்ரெஷரை லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ரெடியூசர் அப்படின்றத பார்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரெடியூசர் வந்து இப்போ ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க. அதனுடைய டெமோஸும் உங்களுக்கு வீடியோஸும் பார்க்கலாம். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய ஒயரிங் ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியிருந்தில்ல, மற்ற கிட்டுக்கும் இந்த கிட்டுக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மற்ற கிட்டில் என்னென்னாக்கா நம்மளுடைய இந்த ஒயரிங் மெயின் ஒயரிங்கை நம்ம என்னென்னா கட் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா கப்ளர் டு கப்ளர், நம்ம இதில் ஒயரிங் எதுவுமே கட் பண்ண தேவையில்ல, மெயின் ஒயரோட அப்படியே சாக்கெட் இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸிங் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கான ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ 1 by 1 நம்ம பார்ப்போம். ஒயரிங் பாருங்க, இதுதான் நம்ம சொன்ன மாதிரி இது வந்து டைரக்ட் ஒயரிங் கப்ளர் டு கப்ளர். இது வந்து இது வண்டியோட மெயின் ஒயரு. ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுவுமே கட் பண்ண மாட்டோம், இதை அப்படியே சாக்கெட்டை மட்டும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்னன்னாக்கா இது 1 by 1 அப்படியே கனெக்ட் பண்ணாக்கா நம்ம ஒயரிங் இது எதுவுமே கட் பண்ணவே தேவையில்லை, நம்ம அப்படியே ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்ஜெக்டர். ஸோ இதுதான் நம்ம என்னன்னாக்கா வெஹிக்கிள் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணோம். இதை வையாக தான் நம்ம என்னன்னாக்கா வெஹிக்கிளுக்கு மெனிஃபோல்டடு இதை வையாக தான் நம்ம கனெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. இது எப்படி இன்னும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்கன்றது இப்போ லைவாக அப்படியே பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெட்ரோலுக்கு எப்படி லெவலில் நம்மளுக்கு வந்து இப்போ டேங்க் ஃபில் பண்ணால் எப்படி சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி ஃபியூல் வந்து எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அதே போல் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இதுக்குன்னு தனியாக சுவிட்சஸ் இருக்குது. இதில் தான் நம்மளுக்கு என்னென்னாக்கா பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேஷ்போர்டோடு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றதை செக் பண்ணி பாருங்களேன். இவா ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல டேங்க் வந்து வால்வுலாம் எப்படி டைட் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு. இப்போ இந்த டேங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பூட் பேஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ லைவாக உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஆல்ரெடி பூட் பேஸில் இந்த ஸ்டேங்கை வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இது என்னன்னாக்கா பூட் பேஸில் எப்படி செட் ஆகும் அப்படின்றது மெஷர்மெண்ட் அளவெடுக்கிறதுக்காக இந்த டேங்கை ஜஸ்ட்டு நம்ம இது உள்ளார வச்சு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பூட் பேஸில் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு சிலிண்டரை வச்சு நம்ம செக் பண்ணி டெமோ பார்க்குறோன்னு சொன்னால, இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணி இதில் என்னன்னாக்கா நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இது ஹோல்ஸ் போட்டு இது பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் வாங்க. பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த 15 சைஸ் போல்டை வச்சு நம்ம என்னன்னாக்கா வண்டியோடைய பிளாட்ஃபார்மோடு சேர்த்து என்னன்னாக்கா போல்டு போட்டு இதை டைட் பண்ணுறோம். இப்போ இதை டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுக்கான நம்ம ஃப்ரேம் ரெடி. ஏன்னாக்கா இதுக்கு எதுக்காக நம்ம இப்போ இந்த ஐ ஸ்டாண்ட் போடுறோம் அப்படின்னா, இது ஸ்டெப்னி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஈஸியாக இந்த ஸ்டெப்னியை வந்து நாளைக்கு நம்ம எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கும் இது வந்து ஐ ஸ்டாண்ட் போட்டு நம்ம இதை லாக் பண்ணியிருக்கோம். இதுக்காக இந்த நம்ம இப்போ ஐ ஸ்டாண்ட் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்டெப்னி வந்து நம்ம ஈஸியாக எப்படி ஆல்மோஸ்ட் ஸ்டெப்னி இது என்னன்னாக்கா ஸ்டெப்னி எப்படி வச்சுருக்கோம் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்குன்றதை அப்படியே உங்களுக்கு பார்க்குறோம். ஏன்னா நம்ம எதுக்காக இந்த ஐ ஸ்டாண்டு போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம பிளாட் ஸ்டாண்டு போட்டோம்னா இதில் ஸ்டெப்னியை நம்ம செப்பரேட்டாக வந்து தனியாக எடுத்து பொசிஷனில் நீட்டுக்கு வச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா நம்ம வெஹிக்கிள் ரன்னிங் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு வைப்ரேட்டிங் ஃபீல் வரும், ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டோம்னாக்கா இப்போ ஸ்டெப்னியை ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம எப்படி கம்பெனி ஃபிட்டரில் எப்படி ஸ்டெப்னி இருக்கோ அதே போல் வச்சு நம்ம இதை ஃபிட்டிங்ஸு பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொன்னோம்ல இந்த ஓஸ் வழியாக தான் நம்ம வந்து ஃபியூல் வந்து சர்க்குலேட் ஆகும், கேஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் என்னன்னாக்கா ஹை ப்ரெஷரு பைப்பு. ஸோ இதை வழியாக தான் நம்ம என்னென்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடியூசர் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெடியூசரு ப்ளஸ் ஃபில்லிங் வால்வு இதில் எல்லாத்தையும் ஒன்னோட டேங்க் ப்ளஸ் வந்து நம்ம பூட் பேஸில் டேங்க்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோன்னு காமிச்சிருந்தோம். அந்த டேங்கை வந்து ஆல்ரெடி நம்ம ஃபிட்டிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட நம்ம மூணுத்தையும் என்ன பண்ணோம், எப்படி லிங்க் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரெஷர் வால்வ் இந்த பைப்பு வழியாக தான் நம்மளுக்கு என்னன்னாக்கா சிஎன்ஜி சர்க்குலேட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டேங்க்கு ப்ளஸ் வந்து ரெடியூசரோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெடியூசர்லேருந்து நம்ம ஓஸ் வழியாக என்னன்னாக்கா இன்ஜெக்டருக்கு இது சர்க்குலேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஹை ப்ரெஷர் பைப்பு. ஸோ இது வந்துனாக்கா இது வழியாக தான் நமக்கு 200 பார் ப்ரெஷரில் நம்மளுக்கு வந்து சிஎன்ஜி இது வழியாக தான் சர்க்குலேட் ஆகும். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப வெயிட் குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க இந்த பிராண்டில் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தாலும் ஹை ப்ரெஷர் ஓஸு வந்து சிலிண்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்போது அந்த ப்ரெஷர் ஓஸு தான் நம்ம என்னன்னாக்கா அண்டர் சேஸ் வழியாக எடுத்துகிட்டு வந்து இப்போது அதனுடைய லிங்க்கை வந்து நம்ம சிலிண்டரில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் நம்ம என்னன்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி டொயோட்டா கிளான்ஸாக்கு ஆட்டோமேட்டிக்கு பைக்கில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வண்டி எங்கெங்கே எப்படிலாம் ஃபிட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி வைக்கிளோட ஃபில்லிங் வால்வு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வைக்கிளோட ஃபில்லிங் வால்வு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து என்னென்னாக்கா ஃபிட்டிங்ஸ் வந்து நம்மக்கிட்ட என்னென்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்டிங்ஸு நம்மளுக்கு என்னென்னாக்கா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுற இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் இருக்கும். ஃபில்லிங் வால்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெடியூசரு. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெடியூசர் இருக்குது. இன்ஜெக்டரு. உங்களுக்கு இசிஎம்மும் பார்த்தோன்னா நம்ம மற்ற இடத்துல இசிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சைட்லேயோ ஏதாவது ஒரு இதுலேயோ போட்டு லாக் பண்ணி இது பண்ணுவாங்க. நம்ம இதை ப்ராப்பராக ஒரு கிளாம்ப் போட்டு ஒரிஜினல் ஓய் இசிஎம்மை கூட அட்டாச் பண்ணி இதை வந்து கிளாம்ப் போட்டு முடிக்கணும். அதே போல் வைக்கிள் பிக்கப்புக்காக ஒரு அட்வான்சர்னு ஒன்று போடுவோம். ஸோ இந்த அட்வான்சரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ ஏதாவது ஒரு ஓரமாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. இதுக்கும் நம்ம என்னென்னா ப்ராப்பராக கிளாம்ப் போட்டு டைட் பண்ணி என்னென்னாக்கா இதெல்லாம் எதுக்கு ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னாக்கா வைக்கிள் ரன்னிங்கில் ஏதாவது ஒரு பாட்டோட ஒரு பாட்டு மிக்சிங் ஆகி ஒராச்சிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி நாய்ஸிங் வந்து கிரியேட் ஆகும். அப்போ நாய்ஸிங் கிரியேட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியான இரிட்டேட்டிங்காக நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா அந்த நாய்ஸிங்லாம் எதுவுமே இல்லாமல் வண்டி பெட்ரோல் எப்படி நம்ம கம்ஃபர்டபுளாக ஓட்டணுமோ அதே போல் சிஎன்ஜிலும் கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். நம்ம சிஎன்ஜி போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம். ஃப்ரண்ட் சைடில் எப்படி ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கோம், வண்டியோடைய எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அதே போல் பேக்குனுடைய நம்மளுக்கு பூட் பேஸும் ஷிஃப்டிங் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், பேக்லேயும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டடாக ப்ராப்பராக நம்ம உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் டேங்க் இருந்ததில்ல அது தெரியாமல் நம்ம இதுக்கு செப்பரேட்டாக கவர் போட்டு லாக் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பூட் பேஸும் அப்படியே வந்து பாருங்கள், நார்மலாக வைக்கிள் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல் தான் இருக்கும். என்னன்னாக்கா நம்ம சிலிண்டர் வச்சதுக்கான அந்த பேசஸ் மட்டும் நம்மளுக்கு இப்போ ஜஸ்ட்டு கட்டாக இருக்குமே கண்டி நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக லக்கேஜ் வச்சுக்கலாம். நார்மலாக என்ன திங்ஸ் சொன்னாலும் இதில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணிட்டோம். சிஎன்ஜியை வந்து ஃபில் பண்ணி சிஎன்ஜி எப்படி ஷிஃப்டிங் ஆகும், சிஎன்ஜி எப்படி லைட் எரியும் அப்படின்ற இதுவும் உங்களுக்கு வந்து டெமோ பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்னன்னாக்கா பெட்ரோல்லே ஓடி இந்த வண்டி இப்போ பெட்ரோலும் சிஎன்ஜியும் நம்ம என்னென்னா சீக்வென்ஷியல் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒன்று லிங்க் பண்ணி அதை எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமை வந்து நம்ம இப்போ சிஸ்டம் மூலமாக இதுக்கு கோடு இருக்குது. இதை வச்சு நம்ம என்னென்னா சீக்வென்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ செட் பண்ண லைவ் இது பாருங்கள். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் வைக்கிள் பெட்ரோலில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சிஎன்ஜியில் மாறும். இதை பார்த்தீங்கன்னாக்கா இதை பாருங்கள், நம்மளுக்கு வண்டி இப்போ சிஎன்ஜி லைட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட்டாக நம்மளுக்கு வந்து டேங்க் ஃபில்லிங் எப்படி இருக்கோ அதே போல் நம்மளுக்கு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது என்னென்னாக்கா வைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ரெட் கலர் லைட்டு ஒன்று எரியும். அது எரிஞ்சாக்கா பெட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கிரீன் கலருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இது என்னன்னாக்கா ஃபுல்லாக வந்து என்னன்னாக்கா இப்போ சிஎன்ஜியில் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு அப்படியே நீங்கள் இந்த பாருங்கள் கை வைக்கிறேன், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வைப்ரேட்டிங்கோ இல்லை ஒரு நாய்ஸிங்கோ உங்களுக்கு எந்த இதுவுமே இதில் வந்து ஃபீல் ஆகாது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டி இதனுடைய ஸ்பீட் பேக்கை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறோம்.
கிளான்ஸாக ஃபிட்டிங் போட்டு ஆல்ரெடி வண்டி இது பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இன்னைக்கு ஃபிட்டிங் நடக்க வேண்டிய வண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 வெஹிக்கிள் இன்னைக்கு ஃபிட்டிங்ஸுக்காக வந்திருக்கு. நம்ம அது என்னன்னாக்கா 1 by 1 நம்ம டெக்னீஷியன் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வண்டி அப்படியே வாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் கஸ்டமர் சிஎன்ஜி வந்து வெளியே இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க, வெளியே அதர் இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. அது இன்ஸ்டாலேஷன் பண்ணது இப்போ என்னன்னாக்கா இந்த சைடு ஃபில்லிங் வால் வந்து அந்த வண்டிக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி வண்டிக்கான இந்த சைடு ஃபில்லிங் வால்வை நம்ம இந்த இடத்துல கஸ்டமருக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒர்க்கு இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு.